ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்ஹம்துலில்லாஹ் சலாமும் சலவாத்தும் எம் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் நல்லோர்கள் எல்லோர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால நாம் எல்லோரும் இஷா தொழுகையை நிறைவேற்றியவர்களாக அவனுடைய மாளிகையில் வாராவாரம் நடைபெறக்கூடிய பயான் நிகழ்ச்சியில் இந்த பயான் நிகழ்ச்சியை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவினுடைய இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்கின்ற இரண்டு வழிகாட்டுதல்களை காட்டியிருக்கிறான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கொள்வதும் எப்படி வாழக்கூடாது என்பதை எடுத்துக்கொள்வதும் ரெண்டும் கட்டாயமானதாகும். எப்படி இந்த உலகத்தில் நாம் ஒரு மருத்துவம் செய்கிற பொழுது அந்த மருத்துவத்திற்கான வைத்தியத்தை செய்கிறோமோ, அதே போல அந்த வைத்தியத்துக்கு எதிரான விடயங்களை செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு சீனி வருத்தம் இருக்கிறது அப்படி என்றால் அவர் சீனியை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு குளிசை போடுகின்ற விதத்தில் அவர் எப்படி மாத்திரை போடுகிறாரோ அதே போல அந்த சீனியை கூட்டுவிக்கின்ற அதிகரிக்கின்ற உணவுகளை சாப்பிடக்கூடாது. எப்படி எதை செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறதோ அதே மாதிரி எதை செய்யக்கூடாது என்கின்ற வழிகாட்டுதலும் இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தந்தார்களோ அதே மாதிரி எப்படி வாழக்கூடாது, எதை செய்யக்கூடாது, எதை விட்டும் நாங்கள் தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிற பொழுது வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபഖுதுஹு, உங்களுடைய தூதர் உங்களுக்கு மார்க்கமாக எவைகளை கொண்டு வந்தார்களோ அவைகளை உங்களால் முடியுமான அளவு நீங்கள் பின்பற்றுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு, உங்களை எதை விட்டும் தவிர்த்து நடக்க சொல்லி ஏவினார்களோ தடுத்தார்களோ அந்த விடயங்களை விட்டும் தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் அப்படி என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், நன்மையான காரியங்களை செய்கிறோம் என்பதைப் போல எவைகளை செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதோ அதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இஸ்லாம் எவைகளை ஏவி இருக்கிறதோ அவைகளை செய்வதும் இஸ்லாம் எவைகளை தடுத்திருக்கிறதோ அவைகளை செய்வதும் இரண்டென கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சாதாரணமாக இந்த உலகத்தில் ஒரு வைத்தியம் செய்கின்ற பொழுது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற இரண்டையும் படிக்கிற நாங்கள், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதில் பக்குவமாக இருக்கிற நாங்கள் இந்த மறுமை விடயத்தில் நன்மை விடயத்தில் பக்குவமாக இல்லாவிட்டால் எங்களுடைய நன்மைகள் பாழாகிவிடும். அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா பக்ராவிலே அல்லாஹு தஆலா மூமின்களை அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ,
ஈமான் கொண்டவர்களே. ஏனென்றால் எங்களைத்தான் அல்லாஹ் தஆலா அழைத்து சொல்கிறான். ஏனென்றா நாங்கள் தான் பெரும்பாலும் பொடுபோக்காக இருக்கிறோம். மார்க்கம் என்றால் மார்க்கம் ஒரு பக்கம், பாவம் ஒரு பக்கம், மார்க்கம் ஒரு பக்கம், தடுக்கப்பட்டவைகள் ஒரு பக்கம் என்று இருக்கிறோம். அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அழைக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. எங்களை பார்த்து தொழுகிற, வணங்குற, நோன்பு பிடிக்கிற, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, நபிகளாரை ஏற்றுக்கொண்ட, மலக்குமார்களை ஈமான் கொண்ட, மறுமையை நம்பிய மூமின்களை பார்த்து அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில், இஸ்லாத்தில் பரிபூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். பரிபூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள் என்ன? மார்க்கம் என்றால் நாங்கள் படிச்சிருக்கிறோம், நிறைய பள்ளிகளில் சொல்லுவாங்க, மார்க்கம் என்றால், தீன் என்றால் அல்லாஹ்வினுடைய கட்டளை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை. இந்த ரெண்டு விஷயம் எங்கள்கிட்ட இருக்கும். ரசூலுல்லாஹ் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதில் எப்படி நடக்க வேண்டும், இதில் எப்படி நடக்கக்கூடாது என்ற விதிவிலக்குகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறைகளை சொல்லி தந்தார்கள். அந்த வரையறைகளில் நாங்கள் பேணுதலாக இருக்க வேண்டும். அப்போ எப்படி தொழுகிறோமோ, எப்படி வணங்குகிறோமோ, எப்படி நோன்பு பிடிக்கிறோமோ, எப்படி நன்மைகளை செய்கிறோமோ, அந்த நன்மைகளை பாதுகாக்கின்ற அளவுக்கு நாங்கள் தீமைகளில் ஈடுபட்டுவிடக்கூடாது, பேணுதலாக இருக்க வேண்டும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னென்ன செய்யக்கூடாது, நீங்கள் முஸ்லீம்கள் என்பவர்கள் தனித்துவமானவர்கள், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்றால் அந்த ஈமானுக்கு எதிரான செயற்பாடுகளை செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரும்பாலும் மூமின்களுக்கு, முஸ்லீம்களுக்கு சொன்ன விஷயம், நீங்கள் மாற்று மதத்தினர்களுக்கு எதிராக அதாவது வித்தியாசமாக நடக்க வேண்டும். உங்களுடைய கொள்கைகள், உங்களுடைய மத வழிபாடுகள், உங்களுடைய கோட்பாடுகள் எல்லாம் அவர்களை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்களில் அந்த யஹூதி நசாராக்கள் வித்தியாசமாக யோசிக்கிற அளவுக்கு, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறுபடுத்தி காட்டினாங்க. அவர்களையும் எங்களையும் வேறுபடுத்தி காட்டினார்கள். எப்படின்னால், நீங்கள் மலம் கழிக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும், நீங்கள் சுத்தம் செய்கின்ற பொழுதும் அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும். அவர்கள் செருப்பணிந்து கொண்டு தொழ மாட்டார்கள், நீங்கள் செருப்பணிந்து கொண்டு தொழுங்கள். அப்ப இந்த உலகத்தில் யஹூதி நசாராக்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் என்ன செய்கிறது, எங்களுக்கு அடிக்கடி சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நிகழாது அப்படி என்றாங்க. எது வரைக்கும் என்றால், நீங்கள் உங்களுடைய எதிரிகளை, யூத நசாராக்களை அணுவணுமாக, சான்சானாக, முழமுழமாக பின்பற்றுவீர்கள். லதத்தபிஅன்ன ஸனன மன் கான கப்லக்கும் ஷிப்ரன் பிஷிப்ரின் திராஅன் பிதிராஇன் அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய எதிரிகள், யூத நசாராக்களுடைய, உங்களுக்கு முன்வந்தவர்களுடைய அந்த சுன்னாக்களை, அந்த வழிமுறைகளை சான்சானாக, மூலமாக பின்பற்றுவீர்கள் அப்படி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது ஒரு மறுமையினுடைய அடையாளம் அப்படி என்பதாக சொல்லி காட்டினாங்க. இன்றைக்கு பார்க்கலாம், நாங்கள் எங்களுடைய மத கலாச்சாரங்களை செய்வதை போன்று கிறிஸ்தவனுடைய மத கலாச்சாரங்களை செய்கிறோம். அது அவனுடைய கலாச்சாரம், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய கொள்கை கோட்பாடுகள். அவன் நம்பட்டும், நம்பாமல் போகட்டும், அதை பின்பற்றட்டும், பின்பற்றாமல் போகட்டும். எங்களுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹ் தான் ஒரு இறைவன், அல்லாஹ்வினுடைய தூதர் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் கிறிஸ்தவத்தை பின்பற்ற முடியுமா? அல்லது அந்த கொண்டாட்டங்களில் நாங்கள் ஈடுபட முடியுமா? அதற்கு வாழ்த்து சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அது நடந்து இருப்பதை பார்க்கலாம். இது யார் என்றால், முஹம்மது என்று பேர் வச்ச, ஆமினா என்று பேர் வச்ச, ஃபாத்திமா என்று பேர் வச்ச எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் தான் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க, அவர்களுடைய கலாச்சாரத்தை எங்களுடைய கலாச்சாரங்களாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களை பார்த்தால், ஃபோனுகளில் ஃபேஸ்புக்கை திறந்தால், முஸ்லீம் பெயர் கொண்டவர்கள் கிறிஸ்தவ தொப்பியை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லீம் பெயர் கொண்டவர்கள் கிறிஸ்தவ தாத்தா என்று சொல்லக்கூடிய அந்த பொம்மையோடு நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கிறார்கள், அந்த மரத்துக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், இதை அவர்கள் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்ற உம்மத்தான் நாங்கள்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்ற வழிகாட்டி சென்ற உம்மத்தான் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? முஸ்லீம்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள். முஸ்லீம்கள் என்றால் நபிமார்களை வணங்க மாட்டார்கள். முஸ்லீம்கள் என்றால் நபிமார்களுடைய நல்லடியார்களுடைய கபறுகளை வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற தனித்துவம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அந்த தனித்துவம் என்பது இல்லாமல் போய் எல்லாத்தையும் பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை. எல்லாரோடையும் நாங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு பேர் சமூக ஒற்றுமை. நாங்கள் வச்சிருக்கிற பேர் என்ன? சமூக ஒற்றுமை. இப்படி ஒரு சமூக ஒற்றுமையை இஸ்லாம் சொல்லி தரல. அவன்ட மார்க்கத்தை போய் நீ பின்பற்று, அவன்ட வணக்க வழிபாடுகளை போச்சு, அவனோடு நின்று சாப்பிடு, அவன் மந்திரிச்சா அவன் ஓதினா அவன் கலாச்சாரமாக எடுத்துக்கொண்ட விஷயங்களை நீயும் எடுத்துக்கொள்ளட்டு இஸ்லாம் சொல்லலை. அப்படி சொல்ல போயிருந்தால் போர்களும் தேவையில்லை, ஹிஜ்ரத்துக்களும் தேவையில்லை. ரசூலுல்லாஹ் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து உங்களோட மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றோம், எங்களோட மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்க அப்படி என்று சொல்லியிருந்தால் போரும் தேவை இருந்ததுக்கு தேவையில்லை. ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றிருக்கவும் தேவையில்லை. அப்போ ஏன் போனாங்க? முஸ்லீம்கள் என்பவர்கள் தனித்துவமானவர்கள். முஸ்லீம்களுடைய வணக்க வழிபாடுகள் இன்னொருத்தருடைய வணக்க வழிபாடுகளோடு இணைந்து போக முடியாது. அது தனித்துவமானது என்பதை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும். அதனால் அன்றைக்கு மக்கத்து காபிர்களும் ஒரு உடன்படிக்கைக்கு வந்தாங்க. என்ன வந்தாங்க? நீங்கள் எங்களோட சிலைகளை ஒரு கிழமைக்கு வணங்குங்க, கொஞ்ச காலத்துக்கு வணங்குங்க, நாங்களும் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் கிட்ட வாரோம் அப்படின்னாங்க. அதனால அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனத்தினால் கொல்லியா ஐயுஹல் காஃபிரூன், காஃபிர்களே லா அஅபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குறத நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறத நீங்கள் வணங்கவே மாட்டீங்க. உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லி நாங்கள் பேர் வச்சிருக்கோம் என்றால், நாங்கள் முஸ்லீமாக இருக்கோம் என்று நாங்கள் நினைக்கோம் என்றால் அது தனித்துவமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு எல்லாம் கோபம் வரும். என்ன மௌலா இஸ்லாம் என்றா கோபம் பாரு, ஏதாவது சண்டையில் மௌலா இஸ்லாம் என்றா அப்படி சுட்டா கோபம் பாரு. அது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. அது இஸ்லாம் அந்த மார்க்கம் இந்த என்னது அடுத்த மதத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வாரங்கிறார்கள் தான் நம்மடாக்கள் மௌலா இஸ்லாமுங்கிற. அவங்க என்ன இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதை சொன்னால் கோவம் வர. ஆனால் இன்றைக்கு எங்கிட்ட நிறைய பேர் மௌலா இஸ்லாமாக தான் நிற்காங்க. ஏன் தெரியுமா? இஸ்லாத்து வந்து தொழுகிறதும் சரி, வந்து வணக்க வழிபாடுகளை செய்கிறதும் சரி, அதுக்கு அங்கே போனால் வியாபார நடவடிக்கைகளை பார்த்தால் என்னத்தை விற்கிறது, வியாபாரத்தில் என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் என்னத்தை சொல்லி தந்தாங்க? பாவமான காரியங்களுக்கு துணை போகக்கூடிய வியாபார நடவடிக்கைகளை செய்யக்கூடாது. பாவமான காரியங்களுக்கு துணை போகக்கூடிய கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது. சிலைகளை விற்கக்கூடாது, சிலைகளை வடிக்கக்கூடாது. அடுத்தவனுடைய மார்க்கத்துக்கு உதவக்கூடிய அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யுமாறு செய்யக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வணிக நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருது. ஆனால் இன்றைக்கு முஸ்லீம்கள்ங்கிற முஸ்லீம்கள கடையில் அந்த கிறிஸ்டியனுடைய தொப்பி இருக்குது, அந்த மரம், அந்த ரப்பர் மரம் இருக்குது, கேக்கு வெட்டுறதுக்குரிய அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் தனித்துவமாக இருக்கணும். நாளைக்கு மறுநாள் என்ன செய்யுது? இன்றைக்கு 30, நாளைக்கு 31 என்ன நடக்கும்? புது வருட கொண்டாட்டம் என்றால் இஸ்லாம் எங்களுக்கு என்ன கொண்டாட்டத்தை சொல்லி தருது? 2 கொண்டாட்டம் தான் எங்களுக்கு இருக்குது. ஒன்று நோன்பு பெருநாள், 2வது ஹஜ் பெருநாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறாங்க. போன டைமில் அங்கே மதீனாவில் இருப்பவர்கள் ஒரு நாளை என்ன செய்கிறாங்க? ஸ்பெஷலாக எடுத்து ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. வித்தியாசமான ஒரு நாளில் வித்தியாசமான ஒன்றை செய்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்கிறீங்க? இது என்னது வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்றோடனே இவங்க சொன்னாங்க, இது எங்களுடைய பெருநாள், நாங்கள் இதை விசேஷமாக எடுப்போம், இந்த நாளில் நாங்கள் இதெல்லாம் செய்வோம். அப்படின்னோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஸ்லீம்களுக்கு 2 பெருநாள் தான், வேறு பெருநாள் கிடையாது. ஒன்று நோன்பு பெருநாள், 2வது ஹஜ் பெருநாள். அந்த பெருநாள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், புதிய ஆடை அணியலாம், நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், அந்த நாளில் கொண்டாடலாம். அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறது என்னது? ஹராம். இதை தவிர்ந்த இஸ்லாமியர்களுக்கு கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் என்று வேறு எந்த நாட்களும் கிடையாது. ஆனால் எங்களுடையவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவங்க, முஸ்லீம்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடியவங்க
அவங்களுடைய கலாச்சாரமாக அந்நிய மத கலாச்சாரத்தை 2 நாளைக்கு தத்தெடுப்பாங்க. என்றால் அவர்களுக்கு இப்போ நம்முடைய நினைப்பெல்லாம் இது பெரிய பாவம் இல்லைண்டு. இதெல்லாம் இப்போ சிறுக்கு செய்கிற மாதிரி, அடுத்தது சிலைகளை வணங்குற மாதிரி ஒரு பொம்பளை பொட்டு வச்சுக்கு வந்தால், அல்லது நம்மடாக்கள் போய் என்னது கோயிலுக்கு போய் வணங்கினா அது பெரிய பாவம் நினைப்போம். இப்போ இதெல்லாம் புதினம் பார்க்குறது, இதெல்லாம் கொண்டாட போகிறதுங்கிறது எங்களோட பார்வையில் என்ன, இதெல்லாம் பாவம் இல்லை. சும்மா ஒரு முஸ்பத்திக்கு செய்கிறது. என்னது முஸ்பத்திக்கு செய்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக நடக்கிறாரோ நீங்கள் அவங்களோட தான். நீங்கள் முஸ்லீம்கள் இல்லை, அவங்களோடனா யார்? நீங்கள் இந்துக்களுக்கு ஒப்பாக நடந்தால் நீங்கள் இந்துக்களோட, நீங்கள் அவங்களோட எழும்புவீங்க, நீங்கள் அப்படியே போயிடுவீங்க. நீங்கள் அவங்கள மாதிரி நடந்தால் அப்படியே போயிடுவீங்க. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். நீங்கள் முஸ்லீம்கள் என்று பேர் வச்சாலும், நீங்கள் முஸ்லீம்கள் என்று நடந்தாலும் நீங்கள் அவங்களோட, நீங்கள் திருந்துற வரைக்கும் அவங்களோட இருப்பீங்க. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு மறுமையில் யார் யாரை நேசிக்கிறாரோ, நேசிப்பவர் நேசிக்கப்படுவோரோடு இருப்பார். நான் ஒருத்தர் நேசிக்கிறேன்னா நான் அவரோடு இருப்பேன். நான் ஒரு தமிழனை நேசித்தால், நான் ஒரு இந்துவை நேசித்தால், ஒரு கிறிஸ்டியனை நேசித்தால், அவனுடைய கலாச்சாரங்களை என்னுடைய கலாச்சாரங்களாக நான் எடுத்துக்கொண்டால் நான் அவனோடு தான் இருப்பேன். யார் நபிகளாரை நேசிக்கிறாரோ அவர் நபிகளாரோடு இருப்பார். சஹாபாக்களை நேசிக்கிறாரோ சஹாபாக்களோடு இருப்பார். நல்லடியார்களை நேசிக்கிறாரோ நல்லடியாரோடு இருப்பார். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொழுகிறது, வணங்குறது எல்லாம் செய்த என்னத்துக்கு? சொர்க்கம் போகணும் மாட்டி. இதுக்குள்ள இடையால இதையும் கொண்டு வந்து சேர்த்து செஞ்ச நன்மைகளால் சொல்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, ஈமானிய உறவுகளே, இதெல்லாம் சின்ன கிண்ண பாவம் இல்லை. இன்றைக்கு நாம் பார்த்தா, இன்றைக்கு நாளைக்கு மறுநாள், நாளை அல்லது நாளைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு கோல்ட் பேஸில் ஒரு பெரிய சனமே என்ன செய்யும்? வரும். வந்தால் அங்கே நடக்கிற கூத்துக்களும், அங்கே நடக்கிற பாட்டுக்களும், அங்கே நடக்கிற அனாச்சாரங்களும், சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் ஆண் பெண் கலப்பதை தடுக்கிறது. தொழுகையில் கூட நீங்கள் ஆண் பெண் கலந்து விடக்கூடாது. நீங்கள் ஆம்பளையில் முன்னுக்கு இருக்கணும், பொம்பளையில் பின்னுக்கு இருக்கணும். அவங்களுக்கு இடையில் கலப்பு ஏற்பட்டு விடக்கூடாது. எங்கே நல்லெண்ணம் வரக்கூட, பள்ளிக்க கூட இப்போ ஒருத்தன் பள்ளிக்க வந்தால் பாவம் செய்ய மாட்டான். அந்த பாவம் செய்யாத இடத்துல கூட ஆண் பெண் கலப்பு வந்து விடக்கூடாது. இஸ்லாம் சொல்லித்தர வழிமுறை. ஆனால் நம்முடாக்கள் என்ன செய்கிறது? போனால் அந்த இடத்துக்கு போனால் ஆண் பெண் கலப்பு, அந்த டைமில் நடக்கிற விஷயங்கள், மியூசிக் அண்டு, கச்சேரி அண்டு, வெடிலண்டு, அப்படி அண்டு இப்படி அண்டு நிறைய அனாச்சாரங்கள் நடக்குது. இதை நாங்கள் என்ன செய்கிறது? போய் பார்த்துக்க நிற்கிறேன். நாங்கள் ஒன்றும் செய்கிறேன் இல்லை, சும்மா போய் பார்த்துக்க நிற்கிறேன். பார்த்துக்க நிற்கிறதுல ஒன்றும் இல்லையே. இப்போ இஸ்லாம் இதுக்கு காட்டித்தார வழிகாட்டல் என்ன? ஒரு வசனம், குர்ஆன் வசனம், ஒரு அல்லாஹ்வினுடைய கட்டளை மறுக்கப்பட்டால், அல்லது அது பகிஷ்கரிக்கப்பட்டால், அல்லது அது பகடிவதை செய்யப்பட்டால் அந்த இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லி தருது. நீங்கள் ஒன்றோ அந்த பாவத்தை தடுத்து நிறுத்த வேண்டும், அல்லது அந்த இடத்தை விட்டு வெறுத்து ஒதுங்கி எழும்பி வந்து விட வேண்டும் என்கிறத எங்களுக்கு என்ன செய்து இஸ்லாம் சொல்லித்தரது. ஆனால் நாங்கள் அந்த பாவங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறோம். புது வருட கொண்டாட்டங்களுக்குரிய கேக்கை வாங்குகிறோம், அதை வெட்டி விற்பதற்கான விளம்பரங்களை செய்கிறோம், அதற்கு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுக்கிறோம். இப்படி என்று சொல்லி நாங்கள் எதை செய்யக்கூடாது என்று சொல்ல வேண்டுமோ, எதை செய்யக்கூடாதோ, எதை தடுக்க வேண்டுமோ அதை ஆர்வமூட்டி கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் இதை சொல்ல வந்த மார்க்கம் இல்லை. முஸ்லிம்கள் என்பவர்கள் தனித்துவமானவர்கள். அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் தனித்துவமான வணக்க வழிபாடுகள். சில நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் கூட அவர்களோடு நீங்கள் ஒன்றிணைந்து போய்விடக்கூடாது என்பதை என்ன செய்கிறது? இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருது. அதனால் நாங்கள் மற்ற மதத்தவர்களோடு அவர்கள் செய்யக்கூடாது, அவர்கள் இதை பின்பற்றக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. நாங்கள் செய்யக்கூடாது. நாங்கள் முஸ்லிம்கள் என்று இருப்பவர்கள், நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று நாங்கள் எங்களை நம்புவர்கள், நாங்கள் மார்பு தட்டி கொள்ளக்கூடியவர்கள், இஸ்லாத்தை நேசிக்கின்றவர்கள், நபிகளாரை நேசிக்கின்றவர்கள், சொர்க்கத்தை ஆதரவு வைக்கின்ற நாங்கள் இதை செய்யக்கூடாது, இவைகளுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது
இவைகளை வெறுத்து ஒதுங்க வேண்டும். இந்த அடிப்படையிலே எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய உற்றார் உறவினர்களை இதிலிருந்து எங்களால் முடியுமான அளவுக்கு தடுக்க வேண்டும். நாங்கள் நினைத்துவிடக்கூடாது சின்ன சின்ன பாவங்கள் தானே, இவைகளெல்லாம் இஸ்லாத்தை விட்டு எங்களை வெளியாக்கிவிட போகிறதா அப்படின்னு நினச்சிக்கினாங்க. சின்ன சின்ன பாவம் என்று நாங்கள் நினச்சி போய்க்கிறோம். இபிலிஸ் ஷைத்தான் என்பவன் சின்ன பாவங்கள்லேருந்து எங்களை என்ன செய்வான், வழிகெடுத்து விடுவான். நாங்கள் பெரிய பாவத்துக்கு போய் ஃபெஸ்ட்டு கூட மாட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இபிலிஸ் எப்படி வழிகெடுத்தான்? பாவமே இல்லைப்பா, இதை செஞ்சேண்டா என்ன நீ மலக்காயிருவாய், இல்லை சொர்க்கத்தில் இருந்துருவாய், அவன் இப்படி சொல்லித்தான் வழிகெடுத்தான். அதனால தான் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஒருபோதும் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அல்லாஹ் தஆலா சொன்னான், உங்களுக்கு அவன் தெளிவான பகிரங்கமான விரோதி என்கிறான். எனவே ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாமல் அந்நிய கலாச்சாரத்துக்குள் எங்களுடைய ஊடுருவல் இல்லாமல் நாங்கள் தனித்துவமான முஸ்லிம்களாக இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய, நபிகளாரை நேசிக்கக்கூடிய உன்னதமான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். வ ஆகிர் தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.